பாத்தீங்கன்னா ஒரு 6 அடி கேஷ் பாக்ஸ் போட்டிருக்கோம். ஒரு 2 பேர் உட்காந்து இதாக்குற மாதிரி 2 கேஷ் செக்ஷன், ஒரு சிஸ்டம் டேபிள் செக்ஷன் போட்டு கொடுத்துருக்கோம். இப்போ நான் 3ஆவதா நீங்க என்ன கான்டாக்ட் பண்றீங்க, நீங்க நினைச்ச அளவுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். நான் கண்டிப்பா எதிர்பார்ப்புக்கு மேலதான் சொல்ல முடியும். பட்ஜெட்டுக்கு நல்லா பண்ணி கொடுத்துருக்கீங்க. இனிமே ரெகுலரா எப்போதுமே உங்களை சப்போர்ட். ரொம்ப தேங்க்ஸ். ஹாய் கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் ஷோ. ஸோ நம்ம இன்னைக்கு எங்க வந்து ஷாப் செட் பண்ணி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். என்ன ஷாப் பண்ணி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒரு மென்ஸ்வேர் துணிக்கடை செட் பண்ணி கொடுத்துருக்கோம். தஞ்சாவூர்லேயே இவங்க ஓரளவுக்கு ஃபேமஸ் ஆனவங்க தான், மகிழ்ச்சி கார்மெண்ட்ஸ் சொல்லுவாங்க. இவங்களும் ஆன்லைன்ல இருக்காங்க, சர்ச் பண்ணி பாருங்க தெரியும். அவங்க நம்மளை யூடியூப்ல பார்த்து நம்மளுக்கு கூப்பிட்டு நம்மளுக்கு ஒர்க் கொடுத்துருக்காங்க. பெரிய கடை தான், சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம். என்னென்ன பண்ணியிருக்கோம், எப்படி பண்ணியிருக்கோம் காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ இது கடை சைஸு வந்து நம்ம கடை சைஸுன்னு சொல்ல முடியாது. ஒரு 20க்கு 26 சம்திங் வரும். சரிங்களா, 20க்கு 20, 26 சம்திங் வரும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, கடை ஒரு கிராஸாக வரும். இந்த இடத்துல ஒரு சைஸ், இந்த இடத்துல ஒரு சைஸ், அந்த மாதிரி வரும். ஸோ அப்படி இருந்து நம்ம பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே வச்சு செஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கோம். என்னென்ன பண்ணியிருக்கோம் காட்டிடுறேன் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதுதான் கஸ்டமர் வர வழி. உள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம கேஷியர் செக்ஷன் கொடுத்துருக்கோம். இந்த லென்த்தில் ஃபுல்லாமே ஒரு கேஷியர் செக்ஷன் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து ஒரு 3 அடிக்கு டோர் போட்டிருக்கோம். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இந்த டோர் வந்து 3 அடி இருக்குது. இது திறந்து அவங்க டெய்லி திறந்தால் தான் ஓப்பன் பண்ணி கடைக்குள்ளே வர முடியும். இது டோர் பண்ணி இது ஓப்பன் பண்ணிடுவாங்க. இந்த டோர் வந்து டபுள் ஃபோல்டிங்கில் போட்டு கொடுத்துருக்கு பாருங்க. நம்ம எப்படி வேணுமோ அப்படியெல்லாம் பண்ணிக்கலாம். டபுள் ஃபோல்டிங் போட்டு கொடுத்துருக்கு. இது வந்து இந்த மாதிரி வந்துட்டு போய்க்கலாம். சரிங்களா, இதுக்குள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 5 அடி ஷோகேஸ் போட்டிருக்கோம். அந்த வாட்சஸு, பர்ஸு அதெல்லாம் டிஸ்பிளே காட்டணும்னு சொன்னாங்க. 5 அடி ஷோகேஸ் போட்டிருக்கோம். இங்கே வந்து ஒரு 7க்கு 7 டிஸ்பிளே ரேக் போட்டு கொடுத்துருக்கோம். கீழே வந்து ஓப்பன் டோர் போட்டு ஏதாவது ஸ்டாக் வச்சுற மாதிரி போட்டு கொடுத்து, மேலே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வாட்ச் இதெல்லாம் போடுற மாதிரி 12 கிளாஸ் போட்டு பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கோம். இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, கீழே ஃபுல்லாமே நம்ம பெட் அடிச்சு கொடுத்துருக்கோம். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இது வந்து மேல் கடை. மெயினான விஷயமே அதுதான். இது எல்லாமே நம்ம மேல் கடையில் பக்காவாக செட் பண்ணி கொடுத்துருக்கோம். மேல் கடை கீழே வந்து ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டலு அங்கதான் அவங்க சமைக்கிற இடம். ஹீட்டு ஜாஸ்தியா வருங்கிறதுக்காக இந்த லைன் ஃபுல்லாமே பெட்டு போட்டிருக்கோம். பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுத்துருக்கோம். எவ்வளவு வெயிட் வச்சாலும் எதுவும் ஆகாது. ஒரு 4 இன்ச்சுக்கு மேலதான் அவங்க உட்காருவாங்க பாருங்க. ஃபுல்லா பக்காவா பிளைவுட்ல போட்டு கொடுத்துருக்கோம். அது மட்டும் இங்கேயும் அவங்களுக்கு பிக்சடு கண்ணாடி இருக்கு. அதனால இங்கேயும் அவங்க சீட்டு போட்டு கேட்டிருக்காங்க. ஒரு 7க்கு 7 சீட்டு போட்டு கொடுத்துருக்கோம். இது என்ன பாத்தீங்கன்னா, இதுதான் அவங்க ட்ரையல் ரூம். பக்காவா பண்ணி கொடுத்துருக்கோம். ட்ரையல் ரூமு ஒரு கிராஸ் கட்டிங்கோட ஒரு ட்ரையல் ரூமு எப்படி இருக்குன்னு பாருங்க. செம நீட்டா இருக்கும். மிரர் போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். இது மெயினான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாமே நம்ம கம்பெனி நம்ம ஃபேக்டரியில செஞ்சு இங்க வந்து ஃபிட் பண்ணது. அதாவது நேற்று நைட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாங்க. இன்னைக்கு முடிச்சு ஒரு 1 or 2 hours ஆச்சு. இன்னைக்கு ஈவினிங்கோட முடிச்சாச்சு ஒர்க்கு. இதுதான் நம்ம ஒர்க்கு. நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து பக்காவா என்ன மெஷர்மெண்ட்டுக்கு என்ன வருமோ, ரெடிமேடா இல்லாம கஸ்டமைஸ்டா நமக்கு எப்படி செஞ்ச சூட் ஆகுமோ அந்த மாதிரி செஞ்சு நம்ம ஃபேக்டரியில செஞ்சு கொண்டு வந்து ஒர்க் முடிச்சாச்சு. பாருங்க, இங்க ஒரு இது போட்டாச்சு. அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 அடி கேஷ் பாக்ஸ் போட்டிருக்கோம். ஒரு 2 பேர் உட்காந்து இதாக்குற மாதிரி 2 கேஷ் செக்ஷனு, ஒரு சிஸ்டம் டேபிள் செக்ஷன் போட்டு கொடுத்துருக்கோம். இது வந்து கிரானைட் கலர் போட்டிருக்கோம். பிளாக் அண்ட் ஒயிட் கிரானைட் கலர் சூப்பர் லுக்கா இருக்கு. நான் நிறைய பேர்த்துட்டு இப்ப நம்ம சொல்லி இது எடுங்க நம்ம ரெக்கமெண்ட் பண்ற கலர் இதுதான். ஏன்னா இதுல ஒரு 4-5 கலர்ஸ் இருக்கு கிரானைட்லயே. இது வந்து தனியா பார்த்தா அந்த லுக் வைஸ் தெரியாது. நம்ம செஞ்சு முடிச்சு பார்க்கும்போது சூப்பரா இருக்கும். நீங்க நம்ம இன்னும் லைட்டிங்கே ஃபால் சீலிங்லாம் போடுவோம், பக்காவா இருக்கும். அந்த ஃபினிஷிங்கே வேற மாதிரி இருக்கும். இங்க ஒரு 4 அடி கவுண்டர் போட்டிருக்கோம். 2 கவுண்டரு, ஒரு கேஷ் பாக்ஸ் செக்ஷன் போட்டிருக்கோம். இந்த செக்ஷன் அவ்வளவுதான். இங்க வந்து அவங்க மேனேஜ்மெண்ட் டீம் உட்காந்துக்கிற டீம் தான். இங்கதான் நம்ம சேல்ஸ் ஆடுது. இங்க வந்து பாத்தீங்கன்னா, இங்கே ஒரு டோர் போட்டு கொடுத்துருக்கோம். இங்க கீழே ஃபுல்லாமே வந்து நம்ம இந்த மாதிரி ஓப்பன் டோர் போட்டு கொடுத்துருக்கோம். இது எல்லாமே 1 அடி ரேக் தான் போட்டு கொடுத்துருக்கோம். அதாவது 1 அடினா அவங்க 10 இன்ச்சு போதுன்னு சொல்லியிருக்காங்க. 10 இன்ச்சு போட்டு கொடுத்துருக்கோம். ஒரு ஷர்ட் வச்சா கரெக்டா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி அவங்கள்ட்ட 2 பிரான்ச்சஸ் இருக்கு. இது 3rd பிரான்ச் நம்ம கூப்பிட்டுருக்காங்க. 10 இன்ச்சு போதுன்னு சொல்லியிருக்காங்க. 10 இன்ச்சு போட்டிருக்கோம். எந்த ரேக்லயுமே நம்ம வந்து சென்டர் கால் கொடுத்து பண்ணல. என்ன காரணம்னா, உங்களுக்கு கொஞ்சம் லுக் வைஸ் நல்லா இருக்கும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால எல்லாமே பார்டர் போட்டு 2 அடி 3 அடி 2 அடி 3 அடிக்குள்ளேயே வர மாதிரி போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம்.
உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க சூஸ் பண்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுப்போம். அது நம்ம வேஸ்ட் ஆகுது அப்படி பண்ண முடியாது அந்த பேச்சுக்கு இடம் இல்லை. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நீங்க நம்ம ஒர்க் ஃபினிஷ் பண்ணும்போது செம்ம சாட்டிஸ்ஃபைட் ஆயிருவீங்க. இவரு செம்ம சாட்டிஸ்ஃபைடா இருக்காரு, வீடியோல பேசுவார் கடைசியில பாருங்க. அப்புறம் இங்க வந்து கீழே ஃபுல்லாமே இங்க வந்து ஒரு டோர் இருக்கு, இது ஓப்பன் பண்ற மாதிரி, இது இடத்துட்டு போட்டு கொடுத்துருக்கோம். இது ஓப்பன் பண்ற மாதிரி, இது ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி. இதெல்லாம் யாருமே பண்ணி தர மாட்டாங்க, இதெல்லாம் நம்ம ஐடியா பண்ணி இங்க அளவெடுக்கிறோமோ ஐடியா பண்ணி பக்காவா பண்றதுதான். இது நம்ம ஸ்டோர் ரூமாவும் யூஸ் பண்ணிக்கலாம், நமக்கு ரேக்கு வேணா ரேக்காவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது யாருக்குமே தெரியாது, அங்க ஒரு ஸ்டோர் ரூம் இருக்குங்கிற விஷயமே யாருக்கு தெரியாது, நமக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா இது போட்டு இப்படி இங்க ஒரு வால் ரேக் மாதிரி போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். நமக்கு தனியா தெரியவே தெரியாது, இங்க கேப் மட்டும் இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ இங்க வந்து ஒரு பில்லரு, இது என்ன விஷயம் பாத்தீங்கன்னா இது ஒரு டோரு, இங்க ஒரு பாத்ரூம் இருக்கு, அதையும் மறைக்கணும்னு சொல்லி அதையும் பக்காவா பண்ணி கொடுத்துருக்கோம், நீட்டா பண்ணிருக்கோம். அங்க பாத்ரூம் இருக்க யாருக்கு தெரியாது, ஏன்னா அவங்க பெர்சனல் யூஸுக்காக வச்சிருக்காங்க, கஸ்டமர் வந்து தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை க்ளோஸ் பண்ணி இது ஒரு செவுரு மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம், செவுத்துல சீட் அடிச்ச மாதிரி இருக்கும். அடுத்து இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க ஃபுல்லா ரேக் தான், இங்க பில்லர் இருக்கு, ஒரு கிராஸ் இப்படி வரும், அதாவது கடையில இப்படி இருக்கும், நம்ம செட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் பண்ணி வச்சிருக்கோம். இங்க ஒரு பில்லர் இருக்கு, இதுக்கப்புறம் ஒரு 3 செட் ரேக் போட்டிருக்கோம் பாருங்க. இது எல்லாமே சுவிட்ச் பாக்ஸ் காடி மாதிரி நம்ம இங்க வந்து எடுத்திருக்கோம். இல்ல பக்கா நீட்டா இருக்கும், நீங்க நினைக்கிற மாதிரி சூப்பர் ஃபினிஷிங்கா இருக்கும். நம்ம குவாலிட்டி ஆகட்டும் மெட்டீரியல்ஸ் ஆகட்டும் எதுவுமே காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம், சூப்பர் நீட்டா இருக்கும். 3 இது போட்டு கொடுத்துருக்கோம். டோட்டல் வந்து பாத்தீங்கன்னா 7 அடி ஹைட்டு, டோட்டல் எல்லாமே 7 அடி ஹைட்டு தான். கீழே வந்து ஒரு 2 அடிக்கு கபோர்ட் போட்டு ஒரு 4 அடிக்கு இது போட்டிருக்கோம். அடுத்து இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி சூப்பரா வந்திருக்கும், ஒரு 3 செட் ட்ராக் போட்டிருக்கோம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க வச்சு செஞ்ச மாதிரி ஒரே இதா வந்த மாதிரி இருக்கும், ஆனா அது அப்படி கிடையாது. இது ஒரு தனி பார்ட்டு, இது ஒரு தனி பார்ட்டு, இது ஒரு தனி பார்ட்டு. இதுக்கு நடுவில் நம்ம பார்டர் கொடுத்துருக்கோம், அந்த லுக்கு முதல் கொண்டு எல்லாமே பக்காவா வரணும்னு சொல்லி அங்கங்க பார்டர் கொடுத்துருக்கோம். இங்க வந்து நம்ம எல்ட்ராக் கொடுக்கல, என்ன காரணம் கேட்டீங்கன்னா இந்த கார்னரு இப்படி நல்ல செங்குத்தா இருக்கும், எல்ட்ராக் கொடுக்கவே முடியாது. நம்ம செஞ்சு பினிஷிங் அந்த செங்குத்தே தெரியாத அளவுக்கு மாட்டி கொடுத்துருக்கோம். இந்த லைன் ஃபுல்லாமே ரேக்ஸ் போட்டிருக்கோம் பாருங்க, எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க கலர்ஸ். இது செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அதோட பினிஷிங்கே தெரியும், பக்காவா இருக்கும். நீங்க நினைக்கிறத விட ஒரு மடங்கு சூப்பரா இருக்கும். அதுக்காக நம்ம ரேட் எக்ஸ்ட்ரா இதாகிறதோ எதுவும் இல்லை. ரெடிமேடு போனா நம்ம சாய்ஸ் இருக்காது, ஆனா ரெடிமேட் மாதிரியே நம்ம நீங்க நினைக்கிறத நம்ம இங்க பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டா கழட்ட முடியாது, வேற கடைக்கு மாற்ற முடியாது, அப்படிலாம் இல்லை. இது நான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், நீங்க வேற கடைக்கு வேணாலும் மாட்டிக்கலாம், அவ்வளவு சூப்பரா பண்ணி கொடுத்துருக்கோம். இதான் ரேக்ஸ் எல்லாமே சுத்திலையும் நீங்க ரேக்ஸ் பார்த்துட்டீங்க. இந்த சைடு வந்து அவங்க ஆங்கர் போடுறதுக்கு பைப்பில் வச்சிருக்காங்க, பைப் எல்லாம் போட்டுப்பாங்க. இது எல்லாமே நான் மேல் கடையில வந்து மாட்டி கொடுத்துருப்பேன். வேலை எனக்கு ஜாஸ்தி, அதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டோ எதுவுமே இல்லை, நீட்டா பண்ணி கொடுக்கணும். நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டோ கொடுக்குறோம், நமக்கு நல்லா சப்போர்ட் வந்துட்டு இருக்கு யூடியூப்ல, அதனால நம்ம அதை விடக்கூடாது, நல்லா பண்ணி கொடுக்கணும் ஒரே கணக்காக பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்து இங்க ஃபுல்லாமே கவுண்டர் தான், இந்த கவுண்டர் எல்லாமே ஈவனா இருக்கும், எல்லாம் தனி கவுண்டரு பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க. இந்த டாப் எல்லாமே கனமா கொடுத்துருப்போம், நம்ம 1.5 இன்ச்சு கனத்துல கொடுத்துருப்போம், அவ்வளவு ஹெவியா இருக்கும், ஏறி நின்னாலுமே எதுவும் ஆகாது உங்களுக்கு, எவ்வளவு வெயிட் வேணாலும் வச்சுக்கலாம். எல்லாமே 3/4 இன்ச்சு, இங்க மட்டும் 1.5 இன்ச்சு கொடுத்துருப்போம் டாப்ல, அவங்க அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க, அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இங்க ஒரு 1.5 அடி டோரு, அந்த கார்னர்ல ஒரு 1.5 அடி டோரு, அது போக இங்க ஒரு கவுண்டரு, இங்க ஒரு கவுண்டரு, எல்லாம் 6 அடி 5 அடி தான் போட்டிருக்கோம். இது மட்டும் ஒரு 4 அடி வரும். இங்க 2 கவுண்டர் கொடுத்துருப்போம், அங்க ஒரு 1.5 அடி, இங்க ஒரு 1.5 அடி டோர் போட்டிருப்போம். இங்க வந்து 1 2 3 4 5 கவுண்டர் கொடுத்துருப்போம், ஒரே 4 அடி, பாக்கி எல்லாமே 5 அடியில 5 கவுண்டர் கொடுத்துருப்போம். பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. உள்ளுக்குள்ள வந்து 2 செக்ஷன் மட்டும் இருக்கிற மாதிரி கேட்டிருக்காங்க, அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த டேப் முதல்கொண்டு நம்ம 1.5 இன்ச்சு டேப் தான் ஒட்டிருப்போம், இந்த 3/4 இன்ச்சு டேப் ஒட்டி பிட்டா தெரியறது நல்லா இருக்காது. இந்த 1.5 இன்ச்சு டேப் இருந்தால் 1.5 இன்ச்சு டேப் தான் ஒட்டுவோம், பிவிசி டேப் தான் ஒட்டுவோம், பேஸ்ட் போட்டு தான் ஒட்டுவோம், பக்காவா இருக்கும். உங்களுக்கு இது வரவோ அயன் டேப் மாதிரி வர்றதோ எதுவுமே ஆகாது, ஸோ நீட்டா இருக்கும். ஸோ இதுதான் இந்த கடையோட செட்டப்ஸு. மேல் கடையில வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணி கொடுத்துருக்கோம், எல்லாமே கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடா இருக்கணும். நம்ம ஒரு ஒர்க் எடுக்கிறோம்னா நீட்டா பண்ணி எடுக்கணும், அவங்கள வச்சு நமக்கு 4 கஸ்டமர் கிடைக்கணுங்கிறதுக்காக தான். ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் ஏதாச்சும் கடை செட் பண்ணணும்னா தாராளமாக நம்ம கூப்பிடுங்க. நிறைய பேர் துணிக்கடை வீடியோ தான் கேட்டுட்டு இருந்தீங்க, அதுக்காக இந்த வீடியோ சீக்கிரமா போட்டுருவோம். உங்களுக்கு ஏதாச்சும் கடை செட் பண்ணணும்னா தாராளமாக நம்ம கூப்பிடுங்க, எங்கிருந்து கூப்பிட்டாலும் சரி, எவ்வளவு தூரத்துக்கு கூப்பிட்டாலும் சரி, நம்ம வந்து தாராளமாக பண்ணி கொடுத்துடலாம். ஸோ நம்ம இப்போ கோயம்புத்தூர்ல தஞ்சாவூர் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம ஷாப் நேம் பார்த்தீங்கன்னா ஏஎஸ்எம் ட்ரேடர்ஸ், கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, திருப்பூர் 3 இடத்துல பிரான்ச்சஸ் அவைலபிள்.
நீங்கள் கூப்பிடுங்க. நம்ம உங்களுக்கு கடை செய்ய சொன்னாலே நம்ம ஏஎஸ்எம் ட்ரேடர்ஸ் வந்து கொட்டேஷன் கொடுத்துருவோம். உங்களுக்கு கொட்டேஷன் ஓகேன்னு சொன்னீங்கன்னா ஸ்பாட்டில் உடனே கிளம்பி வந்துடுவோம். நீங்கள் சொன்ன உடனே கிளம்பிடுவோம், வந்து மெஷர்மெண்ட் எடுத்து பண்ணிக்கலாம். 10 to 12 days பண்ணி கொடுத்துடலாம். சரிங்களா? ஏன்னா இப்போ பிஸியாக போயிட்டு இருக்கேன், அதனால கொஞ்சம் ஒர்க் ஸ்லோவாக இருந்துச்சு, ஒரு 1 week கொடுத்துடலாம். அங்கே வந்து ஃபிட் பண்ணும் போது ஒரு ஒன் டேல மாட்டி கொடுத்துருவோம். ஸோ இதான் நம்ம ஒர்க்கு சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்து நான் பின்னாடி கஸ்டமரோட வீடியோ போட்டிருக்கேன், ஆட் பண்ணுறேன், அவங்க சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்களா என்னன்னு. இதே மாதிரி உங்களுக்கு என்ன தாராளமாக மறக்காம ஏஎஸ்எம் ட்ரேடர்ஸ் கூப்பிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். காய்ஸ் நான் சொல்லிட்டேன் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம், எப்படி பண்ணி கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டேன். கஸ்டமர்கிட்ட கேட்டுலாம் அவங்க சாட்டிஸ்ஃபைடா ஒர்க் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டலாம். ப்ரோ சொல்லுங்க, நம்ம நீங்க யூடியூப் அது கூப்பிட்டு கான்டாக்ட் பண்ணீங்க, நம்ம சர்வீஸ் எப்படி இருக்கு, நம்ம ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு, நம்ம ஒர்க் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் நாங்கள் இங்கே நிறையா பார்த்தோம், இன்டீரியர்ஸ் எல்லாத்தையும் பார்த்தோம். அப்புறம் என்னோட பிரதர் ஷாப்பு தான், அவர் தான் ஆடு பார்த்தாரு. ஆமாம். பார்த்துட்டு இந்த மாதிரி சொன்னார், இந்த மாதிரி பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்து பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. ரெடிமேடாக எடுத்துகிட்டு வந்து பண்ணி கொடுப்பாங்கன்னு. எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ்ன்னு தெரில, யோசிச்சுக்கிட்டு இருந்தால். அதுக்கப்புறம் இவர் கான்ஃபிடென்ட்டாக சொன்னார். அதே மாதிரியே பர்ஃபெக்டாக இங்கே வந்து மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக வந்து பண்ணி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். ஒர்க் உங்களுக்கு ஓகேவா? அப்புறம் நீங்கள் நினச்ச மாதிரி இருக்கா, சாட்டிஸ்ஃபைடுங்களா? ரொம்ப ஆல்ரெடி 2 பிரான்ச் வச்சிருக்கீங்க, இப்போ நான் 3ஆவதா நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணுறீங்க, நீங்கள் நினச்ச அளவுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். நான் கண்டிப்பாக எதிர்பார்ப்புக்கு மேலே தான் சொல்ல முடியும். பட்ஜெட்டுக்கு நல்லா பண்ணி கொடுத்துருக்கீங்க. இனிமேல் ரெகுலராக எப்போதுமே உங்களை சப்போர்ட். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ யூடியூப் பார்த்து நிறைய பேர் எனக்கு வெளியூர்ல வந்து கூப்பிடுறாங்க. இப்போ நான் கோயம்புத்தூர், நீங்க தஞ்சாவூர், இப்போ நீங்க நான் அளவெடுக்கிறோன்னா அட்வான்ஸ் வாங்குற மாதிரி தான் வருவேன். நீ ஒரு நம்பிக்கை இதாக கொடுக்கணும்னு. அப்போ யூடியூப் பார்த்து எனக்கு கூப்பிடுறவங்க நிறைய பேர் அதை கேட்குறாங்க. அவங்களுக்காக ஒரு கன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லிடுங்க. அதாவது நீங்கள் தாராளமாக கூப்பிடலாம், ரெஃபர் பண்ணலாம், வந்து பண்ணி கொடுப்பாங்க. எதுவும் பயப்பட வேணாம். சோஷியல் மீடியாவை பார்த்து நம்ம கூப்பிடுறோம், இது எந்த அளவுக்கு ஜெனியூன் ஃபேக்கு ஏதாவது இது பண்ணுவாங்களா அப்படிலாம் நீங்கள் பயப்பட வேண்டாம். தாராளமாக நல்லா பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் மோர் ஓவர் ஒரு 20-25 இயர்ஸாக ஃபீல்டில் இருக்கீங்க. அப்பா காலத்துலேருந்து இருக்காங்க. ஆரம்பத்தில் எனக்கு இவங்களை பற்றி ஒன்றும் தெரியல. ஒர்க்கு போக போக ஐ எம் ரியலி வெரி சாட்டிஸ்ஃபைட். தேங்க்ஸ் ப்ரோ. கண்டிப்பா நீங்க அடுத்தடுத்த பிரான்ச் இருக்கும்போது நம்ம கண்டிப்பா டெஃபினட்டா இனிமே உங்க ஃப்ரெண்ட்ஸ் சரௌண்டிங்ஸா இருந்தாலும் நம்மளே கான்டாக்ட் பண்ணுங்க, பெஸ்ட் பண்ணி கொடுத்துடலாம். தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ கைஸ் இதுதான் நம்ம ஒர்க்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்காங்க. இதே மாதிரி உங்களுக்கு வேணும்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க. எங்கிருந்து கூப்பிட்டாலும் எவ்வளவு தூரத்துல இருந்து கூப்பிட்டாலும் சரி, ஏஎஸ்எம் ட்ரேடர்ஸ் நம்ம வந்து பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.